எம்எல்ஏக்கள் அனைவரும் சுதந்திரமாக உள்ளதாகவும் யாரையும் தாங்கள் அடைத்து வைக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் கோல்டன் பே விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ளது தொடர்பாக முதலமைச்சர் OPS அணியினர் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் இரண்டாவது முறையாக நேற்று கூவத்தூர் சென்று அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்த வி.கே. சசிகலா பின்னர் அவர்கள் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் யாரையும் தாங்கள் அடைத்து வைக்கவில்லை என்றும் அவர்கள் முழு சுதந்திரத்துடன் உள்ளதாகவும் வி.கே. சசிகலா தெரிவித்தார். மேலும் தமக்கு ஆதரவு தெரிவித்துள்ள எம்எல்ஏக்களின் குடும்பத்தினரை சிலர் மிரட்டுவதாகவும் வி.கே. சசிகலா குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையை கூட்டியதும் தமது பெரும்பான்மையை நிரூபிக்கப் போவதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமை செயலகம் சென்று பணிகளை கவனிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அவரவர் தொகுதிக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதிமுக எம்பிக்கள் மேலும் 6 பேர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ளனர். இதையடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. விழுப்புரம் மக்களவை உறுப்பினர் ராஜேந்திரன், மாநிலங்களவை உறுப்பினர் லட்சுமணன், வேலூர் எம்பி செங்கோட்டுவன், தூத்துக்குடி எம்பி ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி, பெரம்பலூர் எம்பி மருதராஜா, தேனி எம்பி பார்த்திபன் ஆகியோர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன், நாமக்கல் எம்பி சுந்தரம், கிருஷ்ணகிரி எம்பி அசோக்குமார், திருவண்ணாமலை எம்பி வனரோஜா, திருப்பூர் எம்பி சத்யபாமா ஆகியோர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூவத்தூரில் செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள கூவத்தூரில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு நேற்று செய்தி சேகரிப்பதற்காக செய்தியாளர்களை சென்றனர். அப்போது சிலர் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் இச்சம்பவத்துக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலையில் ஊடகத்தினர் மீது நடத்திய கொலைவெறி தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்திய பிறகும் இத்தகைய வன்முறையாளர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை 5 மணியளவில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எண்ணூர் அருகே உள்ள மீனவ கிராமத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 குடிசைகள் முற்றிலும் சேதமடைந்தன. எண்ணூர் நேதாஜி நகர் அருகே உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் குப்பத்தில் உள்ள குடிசை வீடுகளில் நள்ளிரவில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகத்தால் அனைத்து வீடுகளுக்கும் தீ வேகமாக பரவிய நிலையில் மீனவ மக்களின் அரளல் சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த அனைவரும் வெளியில் ஓடி வந்தனர். இதனையடுத்து திருவொற்றியூர், எண்ணூர், மணலி பகுதிகளில் இருந்து சம்பவ இடத்திற்கு 3 தீயணைப்பு வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் இந்த விபத்தில் 50 குடிசை வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. மத்திய அரசு பட்ஜெட் விவாதத்துக்கு முன்பாக தமக்கு சாதகமாக எம்பிக்களை இழுப்பதற்கான வேலையில் இறங்கி உள்ளதாக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய புதிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தொடர்பாக தஞ்சையில் நடைபெற்ற முத்தரப்பு கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். ஆளுநர் தாமாக முன்வந்து யாரை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை அழைத்து வாய்ப்பை கொடுத்தால் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு வரும் நிலை தாமாக வந்துவிடும் என கூறினார். வட மாநிலங்களில் நிலவி வந்த அரசியல் சீர்கேடு தற்போது தமிழகத்தில் நிலவுவது குறித்து வேதனை தெரிவித்த அவர், பட்ஜெட் விவாதத்துக்கு முன்பாக மத்திய அரசு சாதகமாக எம்பிக்களை இழுப்பதற்கான வேலையில் மத்திய அரசு இறங்கியுள்ளதாகவும் வீரமணி குறை கூறினார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வடிவேல், கிருஷ்ணராயபுரம் காமராஜ், அரவக்குறிச்சி கந்தசாமி, ஒட்டன்சத்திரம் குப்புசாமி ஆகியோர் முதல்வர் OPSக்கு ஆதரவு தெரிவிப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 10க்கும் அதிகமான முன்னாள் எம்எல்ஏக்கள் முதல்வர் OPSக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
கொடைக்கானலில் அதிமுக நகர செயலாளர் ஸ்ரீதர் உட்பட அனைத்து வார்டு செயலாளர்களும் முன்னாள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் தலைமையில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தற்போது நிலவும் அரசியல் சூழலால் மக்களிடையே பெரும் குழப்பம் நிலவி வருவதாக மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் கருணை அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமினை திமுக எம்பி கனிமொழி துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழகத்தில் தற்போதுள்ள அதிமுக அரசால் மக்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஆளுநர் உடனான சந்திப்பின் போது என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதை மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், தற்போது தமிழகத்தில் தொழில்துறை முடங்கியுள்ளதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநரின் கால தாமதமான செயல்பாட்டால் அரசு நிர்வாகம் முடங்கி மக்கள் நெருக்கடியை சந்தித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் அதிகார போட்டியை முடிவுக்கு கொண்டு வராமல் பொறுப்பு ஆளுநர் காலதாமதப்படுத்தி வருவதில் உள்நோக்கம் உள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் நிலவும் வறட்சி பாதிப்பு, நீட் தேர்விலிருந்து விலக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளதால் ஆளுநர் உடனடியாக அரசு அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தினார். ஆட்சி அமைக்க ஆளுநர் காலம் தாழ்த்துவது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்று விழா மற்றும் கல்வெட்டு திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். நிரந்தர ஆளுநர் இருந்திருந்தால் அதிமுகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு கிடைத்திருக்கும் எனவும், தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக அரசு 4 ஆண்டு காலம் தொடர வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என திருமாவளவன் கூறினார். மேலும் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதால் ஆட்சி அமைப்பது தொடர்பாக குதிரை பேரம் நடத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் கொல்லைப்புற வாசல் வழியாக காலூன்ற பாஜக முயற்சி செய்வதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். விருதுநகரில் காமராஜர் நினைவு இல்லத்தை பார்வையிட்ட அவர் பின்னர் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு கொள்கையினால் மக்கள் படும் வேதனை என்ற தலைப்பிலான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பாஜகவிற்கு எந்தவிதமான அஸ்திவாரமும் இல்லாத காரணத்தினால் அருணாச்சலம் மற்றும் மிசோரம் போன்ற வட மாநிலங்களில் இருந்த ஆட்சிகளை கலைத்து எப்படி அங்கு கொல்லைப்புற வாசல் வழியாக தனது அதிகாரத்தை நிலைநாட்ட பாஜக அரசு முயற்சித்ததோ அதேபோல இன்று தமிழகத்தில் முயல்வதாக குறை கூறினார். இந்த சூழ்நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலேயே ஆளுநர் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருநாவுக்கரசர் வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அளித்த ராஜினாமா கடிதம் வாபஸ் குறித்து ஆளுநர் விரைந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். கரூரை அடுத்து தாந்தோணி பகுதியில் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் தலைமை வழிகாட்டி பொன்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் சென்று தங்காமல் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தங்கி பணியாற்றுவது போல அவரவர் சொந்த தொகுதிக்கு சென்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா கடிதத்தை வாபஸ் பெறுவதாக ஆளுநரிடம் அளித்த கோரிக்கை தொடர்பாக விரைந்து முடிவை எடுக்க வேண்டும் என்றும் பொன்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பர்கூரில் 8 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் காளைகள் முட்டியதில் 2 உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் 8 ஆண்டுகளுக்கு பின் எருதுவிடும் திருவிழா நேற்று நடைபெற்றது. குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை ஓடி கடக்கும் எருதுகளின் உரிமையாளர்களுக்கு இப்போட்டியில் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போட்டிகளில் 70 எருதுகள் பங்கேற்றன. ஒவ்வொரு எருதும் 3 முறை மந்தையில் விடப்பட்டு அது குறிப்பிட்ட இலக்கை கடக்கும் நேரத்தை கணக்கிட்டு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் முதல் பரிசை வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த சுகந்தி என்பவரின் காளை வென்றது. இந்த போட்டிகளின் போது காளைகள் முட்டியதில் 2 உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். மேலூர் அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மதுரை மாவட்டம் மேலூர் 18ஆங்குடி பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதற்காக மேலூர், கொட்டக்குடி, 18ஆங்குடி, சொக்கம்பட்டி, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டு திறந்தவெளி பகுதியில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் அடக்க முயன்றனர். இதில் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் எருதாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றியம் ஆண்டிப்பாளையம்
தேவாரபாளையம், புண்ணியம்பாளையம், மேட்டுவளவு உள்ளிட்ட 4 ஊர்களின் மக்கள் சார்பில் எருதாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்ட எருதாட்டத்தில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் காளைகளை விரட்டி மகிழ்ந்தனர். இந்த எருதாட்ட நிகழ்ச்சியினை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பார்த்து சென்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடந்தது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்ததால் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டையம்பள்ளியில் 7 ஆண்டுகளுக்கு பின் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை ஏராளமான மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்கினர். பின்னர் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி கொண்டையம்பள்ளியில் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகள் முட்டி 27 பேர் படுகாயமடைந்தனர். இந்த போட்டியில் நாமக்கல், திருச்சி, சேலம், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 135க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை 285 மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் போது மாடுகள் முட்டியதில் 27 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு உடனடியாக மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். 3 பேர் மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போட்டி தொடங்கும் முன் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போட்டியின் போது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கும் விதமாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 350 மாடுகள் பங்கேற்றன. சின்னமனூர் அடுத்த பல்லவராயன்பட்டியில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் அவிழ்த்துவிடப்பட்ட 350 காளைகளை 450 மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் மாடுகள் முட்டியதில் 5 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. பழனி முருகன் கோவிலின் உப கோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் தைப்பூச தெப்ப தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பழனியில் ஊர்கோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. தைப்பூசத்தையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். 10ஆம் நாள் திருவிழாவில் பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து தேரடியில் உள்ள தெப்பக்குளத்திற்கு வள்ளி தெய்வானை சமேதராக முருகன் எழுந்தருளினார். இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கொடியிறக்கம் செய்யப்பட்டு தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது. மணப்பாறையில் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயம் 77ஆம் ஆண்டு பங்கு திருவிழா நிறைவு விழாவை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. நவநாள் திரு வழிபாட்டு திருநிகழ்ச்சிகளுடன் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்று வழிபாடு நடைபெற்றது. 9ஆம் நிறைவு நாளான நேற்றிரவு பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் ஜூட் பால்ராஜ் மற்றும் மறைமாவட்ட அதிபர் பங்குத்தந்தை சகாயராஜ் ஆகியோரால் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. அதன் பின்னர் புனித லூர்து அன்னை திருத்தேரில் மலர்களால் அலங்கரித்து வான வேடிக்கைகள், இசை வாத்தியங்களுடன் திருத்தேர் பவனி நடைபெற்றது. திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்து மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை ஆளுநர் காத்திருப்பதில் தவறில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசும்போது, சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை ஆளுநர் காத்திருப்பதில் தவறில்லை எனவும், அண்ணா பெயரை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கும் கூடாரமாக அதிமுக மாறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பாஜக காரணமில்லை எனவும் ராமதாஸ் தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதிக்கு பிறகு கடைகளில் பன்னாட்டு குளிர்பானங்கள் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி நேதாஜி கனி வணிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் நடவடிக்கையை கண்டித்து விவசாயிகள் மேற்கொள்ளும் போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தார்மீக ஆதரவு அளிக்கும் என கூறினார்.
பெப்சி, கொக்கோகோலா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களின் குளிர்பானங்களை புறக்கணிக்க வலியுறுத்தி நாளை முதல் பள்ளி கல்லூரிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என கூறிய அவர், மார்ச் 1ஆம் தேதிக்கு பிறகு கடைகளில் பன்னாட்டு குளிர்பானங்கள் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விக்ரமராஜா தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை ஓரிடத்தில் அடைத்து வைத்திருப்பது ஜனநாயக விரோதம் என ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் சோம்நாத் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை பெரவள்ளூரில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வசீகரன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் டெல்லி ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினரும் தென்னிந்திய கட்சி பொறுப்பாளருமான சோம்நாத் பாரதி கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, பஞ்சாப், கோவாவில் ஆம் ஆத்மிக்கு வெற்றி சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மாணவர்கள் வெற்றி கண்டுள்ளதாக கூறிய அவர், தமிழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களை ஓரிடத்தில் அடைத்து வைத்திருப்பது ஜனநாயக விரோதம் எனவும் சோம்நாத் பாரதி தெரிவித்தார். தமிழக அரசியல் விவகாரத்தில் ஆளுநர் சரியான பாதையில் செல்கிறார் என்ற காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநருக்கு பின்னால் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக கூறுவது சரியில்லை என்றும், ஆளுநர் அவசரமின்றி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் தமிழருவி மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் அரசியல் பயிலரங்கத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இளம்பெண் நந்தினி கூட்டு பாலியல் பலாத்கார படுகொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி வருகிற 15ஆம் தேதி ஜெயங்கொண்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டி அதிமுகவின் இரு பிரிவினரும் பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும், அவர்களால் முடியவில்லை என்றால் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் எனும் ஜவாஹிருல்லா கோரிக்கை விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான தடை நீக்கப்பட்ட பின் மாநிலம் முழுவதும் மாட்டுவண்டி பந்தயங்கள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ரேகலா மாட்டுவண்டி சங்கம் சார்பில் விளாத்திக்குளத்தில் மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. பெரிய மாட்டுவண்டிக்கான 14 கிலோமீட்டர் தொலைவு பந்தயத்தில் 11 மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. இதில் விருதுநகர் வெள்ளூரை சேர்ந்த வினோத்குமாரின் மாட்டுவண்டி முதலிடத்தை பிடித்தது. அவருக்கு 25,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. பூஞ்சிட்டு என்று அழைக்கப்படும் சிறிய மாட்டு வண்டிகளுக்கான 10 கிலோமீட்டர் தொலைவு போட்டியில் 34 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த புல்லட்டனியார் மாட்டுவண்டி முதலிடம் பெற்றது. கொடைக்கானலில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு வகைகளை சேர்ந்த நாய்கள் பார்வையாளர்களை கண்டு களித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நாய் வளர்ப்போர் சங்கம் சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 45 வகைகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. வயதுக்கேற்ற வளர்ச்சி, உடல் அமைப்பு, வளர்ப்பவர்களுக்கு கீழ்ப்படிதல், விரைந்து ஓடுதல் உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டு சிறந்த நாய்களை நடுவர்கள் தேர்ந்தெடுத்தனர். ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நாய்களை கொண்டு வந்தவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. ஏராளமான சுற்றுலா பயணிகளும் நாய் கண்காட்சியை கண்டு களித்தனர். தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக கூறியும் ஆட்சி அமைப்பதில் உள்ள சட்ட சிக்கல் என்ன என்பதை ஆளுநர் தெளிவுபடுத்த வேண்டும் என இயக்குநர் அமீர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை KK நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதிலிருந்து தற்போது வரை அரசு நிர்வாகம் செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க கோருவதே அரசியல் சாசனம் வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட அமீர், எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக கூறும் சசிகலாவை ஆட்சி அமைக்க இதுவரை ஆளுநர் ஏன் அழைக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். பதவியேற்க அழைப்பதில் சட்ட சிக்கல் என்ன என்பதை ஆளுநர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அமீர் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை அருகே குடும்ப தகராறில் கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக முதல் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை நவல்பூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவருக்கு லதா என்ற மனைவி உள்ளார். இந்நிலையில் வீட்டில் இருந்த கணவர் மணி திடீரென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக மனைவி லதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மனைவி லதாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது, குடிபோதையில் கணவர் மணி தகராறில் ஈடுபட்டு தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும், அப்போது ஆத்திரமுற்று கணவரை தானே கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து லதாவை போலீசார் கைது செய்து வேலூர் மகளிர் தனி சிறையில் அடைத்தனர். வேதாத்ரி மகரிஷி நினைவுகூரும் நிகழ்ச்சி கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலையில் நடைபெற்றது. உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவிய வேதாத்ரி மகரிஷி எழுதிய தியான, யோகா உள்ளிட்ட அருட்பாக்களை இசையுடன் பாடி வேதாத்ரி மகரிஷியை நினைவுகூரும் நிகழ்ச்சி கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலையில் நடைபெற்றது.
இதில் 200க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இசையோடு அருட்பாக்களை பாடி மகரிஷியை ஆராதனை செய்தனர். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மனவளக்கலை உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல்கற்களின் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோரை தடுத்து நிறுத்த வேண்டும் என இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திருப்பூரில் நடைபெற்ற அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழக மக்கள் திராவிட கட்சிகளை புறக்கணித்து தங்கள் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காதலர் தினத்தை எதிர்த்து நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறிய அவர், ஹிந்தி அழிப்பு போராட்டம் என்ற பெயரில் நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல் கற்களில் ஊர் பெயரை அழிப்பது சட்டவிரோத செயல் எனவும் இதன் மீது பொதுப்பணித்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அர்ஜுன் சம்பத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் மதசார்பற்ற ஆட்சியை அளித்திடுவோருக்கு தங்களது ஆதரவு என இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் தெரிவித்துள்ளார். காயல்பட்டினத்தில் நடந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழகத்தில் உள்ள அசாதாரண சூழ்நிலையை நீக்குவதற்கு குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்திற்கு நிரந்தர ஆளுநரை நியமித்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் சட்டமன்றத்தை கூட்டி வெளிப்படையான வாக்கெடுப்பு நடத்தி நிலையான ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், மதசார்பற்ற தன்மையுடன் ஆட்சியை அளித்திடுவோருக்கு தான் ஆதரவளிக்க உள்ளதாகவும் அபுபக்கர் தெரிவித்தார். கரூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையை கருத்தில் கொண்டு மாவட்ட காவல்துறையின் சார்பில் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறிலிருந்து 75 பட்டாலியன் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இக்குழுவினர் செல்லாண்டிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பரமக்குடி நயினார் கோவில் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பரமக்குடி நயினார் கோவிலில் இருந்து ராமநாதபுரம் சென்ற அரசு பேருந்து எதிர்பாரா விதமாக கவிழ்ந்த விபத்தில் ஒரு பெண் உள்ளிட்ட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் பரமக்குடி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து நயினார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 2 உயிரிழந்தனர். படுகாயமுற்ற 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் மின்சார சாதனங்கள் விற்பனை கடையை நடத்தி வரும் இளங்கோ என்பவர் குடும்பத்துடன் காட்டிநாயனப்பள்ளி முருகர் கோவிலுக்கு நேற்று மாலை சாமி கும்பிட சென்றுள்ளார். இவரது கார் தீமாபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் அடியில் சிக்கி அப்பளம் போல் கார் நொறுங்கியது. இந்த விபத்தில் இளங்கோவனின் தந்தை தேவராஜ், மகன் ராகுல் உயிரிழந்தனர். படுகாயமுற்ற இளங்கோவன் மனைவி பத்மாவதி, மகன் கோகுல் ஆகியோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவிரிப்பட்டினம் காவல்துறையினர் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தேனி அருகே காவல்துறை பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். 4 போலீசார் உட்பட 14 பேர் படுகாயமுற்றனர். தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டியில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பணிக்கு சென்ற போலீசார் நேற்று மாலை காவல்துறை பேருந்தில் தேனிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சிலையம்பட்டி என்ற இடத்தில் அரசு பேருந்தும் காவல்துறை பேருந்தும் எதிர்பாரா விதமாக நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நிலை தடுமாறிய காவல்துறை பேருந்து சாலையோரம் சென்ற பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மோதி நின்றது. இந்த விபத்தில் கோட்டூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமுற்ற 4 போலீசார் உட்பட 14 பேர் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.